بسم الله الرحمن الرحيم حكمة بالغة فما تغني النذر. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وأشكر الله شكرا جزيلا والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله العلي العظيم. பேரன்புமிக்க பெரியவர்களே, அன்பான சகோதரர்களே, இந்த நேரம் எனக்கான நேரமாகும். வாராந்திரத்தில் உள்ள எனக்கான நேரம். கோயில் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப அரபில ததாஹுல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிகழ்வுடைய நிகழ்வையும் என்னுடைய நேரத்தையும் இப்போது இரண்டரை கலந்து தங்களிடத்திலே நான் சில வார்த்தைகளை பேசிக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எவ்வித தாமியமும் இன்றி இஷா ஜமாத் முடித்து சரியாக 8:30க்கு கத்தமுல் குர்ஆன் ஓதி ஒரு 10 நிமிடங்களுக்குள் நிகழ்வு நிறைவடையும். இந்த ஒரு மகத்தான நாளாக இந்த நாள் நமக்கு அமைந்திருக்கிறது. முழு குர்ஆன் ஷரீஃபை மனனமாக காலையில் இருந்து இதுவரையிலேயும் 6:14க்கு ஆரம்பிக்கப்பட்டது காலையில. இப்பொழுது 7:20க்கு நிறைவடைந்திருக்கிறது. இடையில் உள்ள தேவைகளை சேர்த்துக் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் ஒரே ஒரு சில விஷயங்களை நான் சொல்லி முடிச்சுக் கொள்றேன். ஹஜ்ரத் அபூ ஷுரைஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு செய்தி. நாம் ஒன்று செஞ்சிருக்கிறோம், அந்த செயலினுடைய தகுதி என்ன, சிறப்பு என்ன அப்படிங்கிறத தெரியணும். ஷுரைஹ் அவர்கள் அறிவிக்கிற அந்த ஹதீஸ்ல இது பல்வேறு ஸிஹாஹு சித்தாவிடம் ஒரு ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்ஷிரு வ அப்ஷிரு, டபுள் அப்ஷிரு சொன்னார்கள். நீங்கள் நற்செய்தி அடையுங்கள், நீங்கள் நற்செய்தி பெறுங்கள். அலைஸ தஷ்ஹதுன அன்ன லா இலாஹ, சஹாபா பெருமக்களிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் சாட்சி சொல்லி இருக்கவில்லையா?
சாட்சி சொன்னவர்கள் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப சஹாபாக்கள் நாமாம் என்று சொன்னாங்க. ஆமா, அல்லாஹ் ஒருவர், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் தாங்கள் என்று நாங்கள் சாட்சி சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க, இன்ன ஆதல் குர்ஆன சபபு தரபிஹி பியதில்லாஹ் வ தரஃபுஹு பிஐதீக்கும். இன்ன ஆதல் குர்ஆன, குர்ஆன் ஷரீஃபை சுட்டி காட்டி சொன்னார்கள், இந்த திருக்குர்ஆன் இதனுடைய ஒரு ஓரம் பியதில்லாஹ் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. வ தரஃபுஹு பிஐதீக்கும், இன்னொரு ஓரம் உங்களுடைய கையிலே இருக்கிறது. திருக்குர்ஆனுடைய ரெண்டு டபுள் ஓரம், அந்த ஓரம் ஒன்று அல்லாஹ்வின் கையிலே, இன்னொன்று உங்கள் கையிலே இருக்கிறது. தமஸ்ஸகு பிஹி, அதை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னக்கும் லன் தலில்லு, நீங்கள் நிச்சயமாக எந்த விஷயத்திலையும் வழி தவற மாட்டீர்கள். வலன் தஹ்லிகுல் பாதஹு அபதா, அதுக்கு பின்னால் எப்போதும் நீங்கள் அழிவை அடைய மாட்டீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த இடத்துல இந்த கருத்தை சொல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயம், ரெண்டு தடவை நற்செய்தி, இன்னொரு தடவை நீங்கள் சாட்சி சொன்னரின் சாட்சியின்படி என்ற அழுத்தத்தை கொடுத்து இந்த செய்தியை சொன்னார்கள். குர்ஆனுடைய ஒரு ஓரம் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு, நாம அதை இன்னொரு பகுதி உங்க கையில கொடுத்திருக்கிறோம். அந்த லிங்க், அந்த கனெக்ஷன் எப்படி இருக்கும்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. குர்ஆனுக்கு என்ன ஒரு முக்கியமான சிறப்பு இருக்கிறது. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மூஸா அஷ்அரி என்ற ஒரு சஹாபி, அந்த சஹாபி அவர்கள் திருக்குர்ஆன் ஓதுகிறார்கள், பள்ளியிலே ஓதிக் கொண்டிருக்கிறார். பெருமானார் அவர்கள் காதில் வாங்குகிறார். காதில் வாங்கிட்டு மெய் மறந்து நின்றாங்க. அப்புறம் தங்களை அறியாமல் தங்கள் வார்த்தை வாய்களில் இருந்து வருகிற வார்த்தை, லக்கது ஊட்டிட்ட அபூ மூஸா அஷ்அரியை பார்த்து சொல்றாங்க, லக்கது ஊட்டிட்ட மிஸ்மாரன் மின் மஸாமீரி ஆலி தாவூத, நீங்கள் ஒரு வீணை கருவி, ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வீணை கருவிகளில் இருந்து ஒரு இசை கருவி நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு அந்த கருவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாங்க. இசை கருவியிலே மயங்காதவர்கள் ஒருவரும் இல்லை, அதனுடைய சத்த நுணுக்கம் வெவ்வேறாக இருக்கலாம். அது அந்த இசை ஈர்ப்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய வேதம் முழுக்கவே கவி போன்ற இசைதான். ஜபூர் வேதம் அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். காலில் கேட்பவர்கள் எல்லாம் அதை சுற்றி கொண்டிருப்பார்கள். ஒரு காக்கை குருவி கூட பறந்து போனால் இந்த சத்தத்தை கேட்டால் மேலே நின்று கேட்டு விட்டு போகும் என்று நமக்கு வந்தார். அது மட்டும் இல்ல, நாளை மறுமையிலே திருக்குர்ஆனை மனனமாக ஓதி இருக்கக்கூடிய அத்தனை பேர்கள் ஒரு இடத்தில் ஒன்று கூட்டப்படும். கஸ்தூரி இன்னாலான மேடை அமைக்கப்பட்டிருக்கும். நடுவராக ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். அங்கே ஓத சொல்லப்படி இந்த காரிய இடத்திலே சொல்லப்படும். இவர்கள் எத்துணை தூரம் அதை அழகாக, நீளமாக, நிறைவாக ஓதுகிறார்கள், அதற்கேற்ப சுவர்க்கத்திலே தரஜா அந்தஸ்து வழங்கப்படும் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இதற்கும் உள்ள முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சொல்லுகிற ஒரு ஆயத்துல சொன்னா, அவுரத்துகளை கிட்டாப, இந்த வேதத்தை நாம வாரிசு சொத்தாக வழங்குகிறேன். யாருக்கு? அல்லதீன இஸ்தஃபைனா மின் இபாதினா, என்னுடைய அடியார்களில் இருந்து நான் யாரை தேர்வு செய்கிறேனோ, நான் தேர்வு செய்து என்னுடைய வாரிசு
தான் இருக்கும். ஏன் தெரியுமா? பெருமானார் என்ன கூறினார்கள்? நான் ஏழையாக இருக்க விரும்புகிறேன், ஏழையாக மரணிக்க விரும்புகிறேன், ஏழைகளோடு அஷ்ஷர் மைதானத்திலே இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. அவர்களுடைய வாரிசுகளாக இருக்கிறதால இவர்களை தான் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுப்பான். மற்றவங்களை தேர்ந்து எடுத்தாலும் அவர் அதனால பல பிரச்சனைகள் உண்டாகுமே தவிர மார்க்கத்தினுடைய வலு உண்டாகாது அப்படிங்கிறதுனால அது உள்ளது. அதனால இதெல்லாம் சொன்னா நான் வாரிசு பொருளாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இது இப்போ உள்ள இந்த திருக்குறானுடைய ஒரு முக்கியமான விஷயம். நிறைவான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இவங்களுக்கான அந்தஸ்து என்ன, திருக்குறானை மனனம் செய்தவர்களுக்கான அந்தஸ்து என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க மறுமையிலே தன்னுடைய குடும்பத்தார்களுக்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன்னுடைய பெற்றோர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவார்கள். அந்த பரிந்துரையை அவன் ஏற்பான். யாருக்கு யாரையும் பரிந்துரை பேசலாம், ஆனா ஏற்கனவே அந்த ஏற்கும் வாக்குறுதியை அல்லாஹ் கொடுக்கிறான். எல்லாத்துக்கும் கொடுக்கல. ஆயத்திலே சொல்றான், நான் யாரை விரும்புகிறேனோ அவர்களுக்கு ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள்வேன். அப்ப நிறைய பேருக்கு ஷஃபாஅத்து செய்யலாம். அது ஏற்கனவே ஏற்காததும் அல்லாத இருப்போம். ஏற்பேன் என்று சொல்லி வாக்களிக்கப்பட்டவர்கள் இந்த ஹாஃபில்கள் இவர்களுடைய ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள்ளப்படும். அது தவிர அவங்களுக்கு ஆடை, 2 ஆடை அணிவிக்கப்படுவாங்க. 2 ஆடை, கீழாடை மேலாடை. இந்த 2 ஆடையும் இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுக்கும் சேர்த்து விலை போட்டால் அதனுடைய தரமும் விலையும் கூட இருக்கும். இந்த ஒட்டுமொத்த விலை, இந்த உலகத்தினுடைய விலை கம்மியா இருக்கும். லா தகூமு லஹுமா அத்துன்யா வமா ஃபீஹா என்று அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதுவெல்லாம் ஷரியத்திலே நமக்கு வலியுறுத்தப்பட்டது. நாம துணிச்சல் இருந்தா, நமக்கு வீரம் இருந்தா, எதுல தீனின் மீது நமக்கு உடும்பு பிடிப்பு இருந்தா, ஒவ்வொருவர்களும் தங்களுடைய குழந்தைகளை இந்த ஆபீல்களாக ஆக்குறதுக்கு விரும்பணும். அல்லாஹ் யாருக்கு அதற்கு தௌஃபீக் செய்கிறானோ அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் செய்வார். நாம் அதை அங்கீகரிக்கிறோம், ஆமீன் சொல்கிறோம். அடுத்த ஒரு விஷயம் இது என்னன்னா, இப்ப இந்த நிகழ்ச்சியை நடத்துவது இன்னைக்குன்னா, நேற்றுக்கு முதல் நாள் சிலையை நான் பார்க்கிற போது, நீங்க பார்க்கிறதெல்லாம் நான் சிலையில பார்க்கறது இல்ல, நான் பார்க்கறது வேற, நீங்க பார்க்கறது வேற. இருந்தாலும் எனக்கும் போர் அடிச்சிடக்கூடாதுன்னு நான் அவங்க திருப்பினா ஒரு வரும். அப்ப அதுக்கு நவத்திலுமே வேறமா நவத்திடணும், கொஞ்சம் ஸ்லோவா நவத்தினோம்னா நவத்தாவே இருந்துருக்கும். அப்படிப்பட்டவது உள்ள என்ன செய்யும் வரும், அது வேற. அப்ப பார்க்கும்போது துருக்கி என்கிற நாட்டில இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. உருதுல அவங்க போட்டு ஒரு ஊர்வலமா இருக்கு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, மாஷா அல்லாஹ் तुर्की मुल्की में 150 बच्चे 150 बच्चे துருக்கி அரசாங்கத்தில், அந்த நாட்டில் 150 சிறுவர்கள் हाफिज बन रहे हैं, हाफिजளாக அவர்கள் ஆயிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ் அப்படிப்பட்டு பல்கே என்றாலும் சொல்றாங்க, उन बच्चों को, सिर्फ उन बच्चों को फख्र नहीं, इसमें सारे तुर्की मुल्क को फख्र है. இந்த குழந்தைகளுக்கு மட்டும் பெருமை அல்ல, இந்த துருக்கி நாடு அத்தனைக்கும் அது பெருமை அப்படின்னு சொல்லிட்டு, இதற்காக நாம் அந்த 150 குழந்தைகளுக்கும் उम्रा करने के लिए टिकट फ्री दे रहा.
பிள்ளைகளையும் இவ்வளவு நீளத்துல ஒரு பூச்செடி, அதாவது ஒரு ரோஜா செடி மாதிரி இருக்கிறது, அதை கொடுத்து ஊர் முழுக்க ஊர்வலம் அழைத்து கொண்டு போனார்கள். அழகான கவிதைகளை குறுக்கி கட்டி அதை வைக்கதான் தெரியல, எழுதுறது மட்டும் உருதுல இருந்ததுனால ஊர்வலமாக கொண்டு போனாங்க. அது செல்லுல இருக்கு, நான் அதை ஷேர் பண்ணி வச்சேன். ஆனா அந்த செல்லு இப்ப பதிவதற்காண்டி அவர் வாங்கிட்டார், அங்க இருந்து இதுல எடுக்க முடியல. இந்த நாம அதற்கு அனுப்பிச்சுன்னா பார்த்துக்கலாம். வெள்ளையுடைய மிக அழகாக சும்மா 40 செகண்ட் தான் அது. இப்படி 150 பேர் ஹாஃபிஸானாங்களே, அது இஸ்லாமிய நாடு. அந்த நாட்டில் ஊர்வலமாக கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஒன்று. இரண்டாவது, இந்த இசை ராகம் இருக்கு இல்லையா, அதுல பல ராகங்கள் இருக்கு. முகாரி ராகம் அப்படின்னு கர்நாடக இசை, அப்புறம் பேரெல்லாம் எனக்கு வேலை வரல. 21 வகையான ராகங்கள் இருக்கு. அது பூராமே கோயில்களிலும் படிக்கப்படும். சிதம்பரம் கோயிலில் படிக்கிற ஒரு ராகம் வேற, காஞ்சிபுரத்தில் படிக்கிற கோயில் ஒரு ரகம் வேற. ஒவ்வொரு வகையான ஒரு ராகத்துக்கு இருக்கு. அந்த ராகம் படித்தால் உடல் ரீதியில மாற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் போயிடுச்சு. கேரளாவிலே ஒரு உளவியல் அறிஞர்கள் பார்த்திருக்கிறாங்க, சில நோய்களுக்கு அவர்களிடத்திலே திருக்குறானை வெறுமனையை ஓதி அவங்க மேல ஊதுறது இல்லை, ஓதி அவர்கள் காதிலே கேட்க வைத்தால் அந்த உடல் பாதிப்பு அவர்களை விட்டு நீங்கியதாக உளவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்த ஒரு செய்தியை கேரளாவில் இருந்து நம்ம செய்தியாக பார்த்தோம். அவர்கள் தெரியல, அந்த மாதிரி உளவியல் ரீதியில அவங்க அந்த ஒரு சக்தி இந்த குர்ஆனுடைய இனிமையான போதுதல் இருக்கிறது. உலகத்திலே வேதங்கள் என்று சொல்லப்பட்டது தௌராத், இன்ஜீல், ஜபூர். அதுதான் உலகத்திலே வேதமாக இருக்கிறது. இந்தியாவிலே அவர்களே இன்னும் எது வேதம் என்று டிக்ளேர் பண்ணல. எப்ப பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க புராணங்கள், கதைகள், கதைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒன்று வேதம்பாங்க, இன்னொன்று அது வேதத்திலே இது புராணம், இது வேதம் அப்படிம்பாங்க. அதனால அவங்களே இன்னும் டிக்ளேர் பண்ணல. அதே போல அந்த மதங்களுடைய ஸ்தாபகர் யார் என்பதும் அவர்களால் அறிவிக்கப்படல. மற்ற வேதங்கள்லாம் இது இருக்கு. இந்த வேதங்கள் அப்படிங்கிற ஒரு இதுல குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ்வுடைய அற்புதமான அந்த வேதம், அதனுடைய ராகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம். வேறொரு பாக்கியாத்து சாலையிடத்துல 3 கேட் பள்ளிவாசல் இருந்து வெளியே வரும்போது இந்த 3 கேட்ல 2 பக்கமும் இருவுல பெண்கள் நிற்பாங்க, குழந்தைகளை வச்சுக்கிட்டு. தொழுதுக்கு போறவங்க பெரும்பாலும் தலப்பா கட்டிருப்பாங்க. அவங்க கூட யாருங்க 4 பேர் இருந்தா 3 பேர் கேரளாக்காரங்க இருப்பாங்க. கல்லடுகளா தான் இருப்பாங்க. அங்கேயே முடிச்சுட்டு அப்படியே கொண்டாடிட்டு வரக்கத்துக்கு வருவாங்க. அங்க அதனால குழந்தைகளுக்கு வெளியே வருவாங்க. அந்த காலத்திலேயே ஒரு பிரச்சனை இருந்துச்சப்பா, எவ்வளவோ மருந்து சாப்பிட்டு நிறைய பேர் நோய்க்கு கேட்கப்படுகிறது. இப்போ உப்பு ஊதி முடிஞ்சுன்னா என்ன அந்த காலத்துல என்ன அப்பெல்லாம் அறிவியல் அவ்வளவு வளரல. உடனே ஒரு என்ன அயோக்கியப்பன், ஏன்னா மனுஷனா உன்னை பார்த்தாலே அதான் இருக்குதான். அவன் வந்தவன் நான் ஒரு சின்ன மசனத்தான கேட்டு வந்தேன், ஏன் இந்த மாதிரி போறீங்க, உங்களுக்கு போய் வந்த பாரு அப்படின்னு அவன் ரிவர்ஸ்ல தமிழா பொறுமையாக. இப்ப நான் என்ன செஞ்சுட்டு நீங்க இப்படி திணிக்கிறீங்க? நான் என்ன செஞ்சேன்? அடிச்சனா இல்லை, ஒண்ணு செய்யலையே. உன் காதுல நான்
பேசுனதுடைய ஓசை விழுந்துச்சு, காற்று தான் விழுந்துச்சு. உனக்கு என்ன அப்ப அல்லாஹ்வுடைய வசனங்களை அவங்களுக்கு ஊதும்போது காற்றாத்தான் உனக்கு தெரியும். இக்காற்று மாசுபட்டுன்னு சொல்றோம், சுகாதார காற்றுன்னு சொல்றோம். இப்ப விற்கிறார், இப்ப போய் கொடைக்கானல போய் அவங்க ஆசிரியர் இழுத்துட்டு வராங்க, நல்ல காத்து வேணும், காற்று விற்கிறான். காற்றுன்னா அப்படின்னா உங்களுக்கு லேசா, காற்று இல்லைன்னா மனுஷன் நடக்க முடியாது, நிற்க முடியாது. காற்றுல எத்தனை அடுக்கில் இருக்குது பாருங்க. இன்னும் அது உச்சகட்டமான என்ன அப்படின்னா, கொஞ்சம் அடிக்கடி சொல்லி இருப்பேன், இப்பவும் இந்த விளக்கத்துக்காக சொல்றது. காற்று அப்படிங்கிறதுக்காக ஒண்ணு அவங்க சொல்ல போற இருக்காங்க. கோழி இருக்கு பார்த்தீங்கன்னா, அது உணவு கொள்ளும், முட்டையிடும். அதுக்கு நின்று இருக்கா? ஆனா அல்லாஹ் எல்லாத்துக்கும் சொல்லிட்டான், தண்ணீர் இருந்தா படைச்சது, மனுஷனை மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் தண்ணீர் தான் இருந்து படைக்கிறாங்க. அது சேவை கோழி இணை சேரும் போது ஏதோ இறங்கிடும், பார்த்துருக்கீங்களா? ஏதோ அதை இறங்கிடும், அதனுடைய பின்வாசல் ரெண்டு ஒன்று இறங்கிடும். என்ன நின்று போச்சான்னா நின்று போவார். சேவையிடமிருந்து ஒரு காற்று கோழியினுடைய அந்த பிறப்பிறப்பு வழியா போகும், அது முட்டையை தரிச்சிடும். இந்த காற்றுல என்ன இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே இல்லைன்னா அது முட்டாங்க வந்திருக்காரு. அந்த காற்றில் உயிரினங்கள் இதுக்கு உதாரணம் குரான் வரைக்கும் போகும். அன்னைக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிரறையில் இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செய்ததெல்லாம் உஃப்னு ஊதுனாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அந்த உஃப்னு ஊதுனதுல பூரா டிஎன்ஏ இருக்கு, ஜீன்ஸ் இருக்கு, ஆர்வம் இருக்கு, எல்லாமே தண்ணியிலே இருக்கிறது மாதிரி தண்ணீரிலே இருக்கு. நீங்க நினைக்கிற அப்படியெல்லாம் இருக்கு. ஒரு காற்று சுடுது, ஒரு காற்று குளிருது. எப்படி? அதனால காற்று நம்ம லேசா நினைக்க கூடாது. திருக்குறானுடைய விஷயம். அதனாலதான் பெருமாள் நாயகம் சொன்னாங்க, உபை அப்படிங்கிற சஹாபியத்தில் வந்து உபையே எடுத்து குரான் ஷரீஃப ஓது, நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. யார் சொல்லல குரான் உங்களை அழைக்க உங்கள் மீது இறக்கப்படலையா? அதுப்பா இந்த வருஷம் இல்லப்பா, அல்லாஹ் ஓத சொல்லி அதை கேட்க சொன்னானா? அவர் பார்த்தாரு, அல்லாஹ் ஓத சொன்னானா? என் மேல சொல்லி ஓத சொன்னானான்னு கேட்டாரு. ஆமா, உன் பேரை சொல்லித்தான் ஓத சொன்ன, ஓத சொல்லி கேட்க சொன்னானா? அவங்களுக்கு இந்த உலகமே கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு சுத்து சுத்திடுச்சு. அப்புறம் ஓதுனாங்க, கேட்டார்கள். அவங்களுக்கு இறங்கி அந்த குரானை அந்த சஹாபி ஓத கேட்டார்கள். இந்த அபூ மூஸா அல்-அஷ்அரின்னு சொன்னனே, மசாமீர் அவங்களுக்கு கொடுத்தது சீனை கழிவுகள். அவங்க அவங்க சாதாரண ஆளுல ரெண்டு சஹாபி உண்டு, அபூ மூஸா அல்-அஷ்அரி மாத்துரீதின் உண்டு. இந்த ரெண்டு பேருமே சித்தாந்தவாதிகள், ஷரியத்தினுடைய அடிப்படை சித்தாந்தங்களை வகுத்து தந்தவர்கள். யாருன்னா அவங்க கல்விகளுடைய லிஸ்ட்ல அவங்க தான் ரெண்டு பேரும். எப்படி அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, அதே போல அரபி, ஹம்பலி அப்படின்னு சொல்றமே, இதுக்கு பொறுத்தவங்க அந்த 4 இமாம்கள் இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி சித்தாந்த் இது மட்டும் இருக்கு. முஃபஸ்ஸிருக்கு வேற இருக்காங்க 4 பேரு, ஒவ்வொரு கலைக்கு வேற பேர் இருக்காங்க. சித்தாந்தம் என்று சொல்றோம், அகீதா என்று சொல்லக்கூடியதுக்கு 2 பேர் இருக்காங்க. அபூ மூஸா அல்-அஷ்அரி அதுல ஒண்ணு, மாத்துரீதிங்கிறவங்க ஒண்ணு. இந்த இமாம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இந்த துஆ செஞ்ச உடனே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க நான் ஓதுறதை ரசிச்சு கேட்கறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் நான் நல்லா ஓதி இருப்பேன், இன்னும் நான் நல்லா ஓதி இருப்பேன். அல்ஹம்துலில்லாஹ், காலையில் இந்த பாக்கியத்தை பெற்ற உங்கள் அனைவருக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் இணைந்து பேரொருளை கொடுப்பாராக. யார் மனதினாவது தங்கள் வீட்டு பிள்ளைகளையோ பேர பிள்ளைகளையோ ஆபேலா ஆக்கி இங்கே உட்கார வைத்து ஓட வைத்து அழகு பார்க்கணும் என்ற ஆசையை எல்லாம் கருதுத்தாரா தருவானாக என்று நாம் பிரார்த்தத்தை செஞ்சது கொண்டு ஒரு சின்ன நான் நிர்வாக கருத்தில் கலந்துக்கலாம் இருக்கிற மாதத்தில் ஒரு நாள் 30 நிமிடம் 9 to 9
இரவு 2 ஹாஃபில்கள் இப்ப ஓதுன மாதிரி ஓதாம ராகத்துணையோடு கிராத்தாக ஓதுவார்கள். அதை யாராவது, அதாவது மன உளைச்சல் உள்ளவர்கள், மன கவலை உள்ளவர்கள், இந்த பணம் வேணும், நல்ல பொண்டாட்டி வேணும், வீடு வேணும், வாசம் வேணும், அந்த கேஸ் எல்லாம் அந்த பக்கம் வரவே வராது. அந்த கேஸை நீங்க பல்லாசல் வந்து கேட்டுருக்க பெரிய பல்லாசல். மனக்கவலை, இனம் அறியாத ஒரு நோய், என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய், மன உளைச்சல். இப்படி இருக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து வரலாம். அது பள்ளியாசல்லையா மதரசாவிலையா அப்படிங்கிறது நிர்வாகத்தோடு இன்ஷா அல்லாஹ் ஆலோசனை பண்ணி நம்ம சொல்லுவோம். மாதத்தில் ஒரு நாள் 1/2 மணி நேரம் மட்டும் அந்த நிகழ்ச்சி 9 to 9 நமது மாணவர்கள் அழகான ஒரு இருக்கிறவங்க 2 பேர் இன்னும் இருக்கிறாங்க. நல்ல தொழில கிராத்து வரக்கூடிய அழகான ஃபாரின் கிராத்து. ஆமா, ஃபாரின் கிராத்து ஓதுவாங்க. இந்திய பொருட்கள் நமக்கு எப்பவுமே பிடிக்கல. ஃபாரின் ஓதுனா அதற்கு நான் பிஸ்கட் கொண்டு சொன்ன கதை, பிஸ்கட் கொண்டு வந்து தீங்கு போச்சு. ரொம்ப முக்கியமானவர் வந்தாரு. அவர்கிட்ட வந்து பார்த்தேன், நம்ம நாட்டில் ஒரு வாங்கிட்டு ஒரு பிஸ்கட் இருந்துச்சு, நல்ல பிஸ்கட், அதை எடுத்து கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இதுதான் இருந்தாலும் ஃபாரின் பிஸ்கட் தான், ஃபாரின் பிஸ்கட் தான். ஆமா, அந்த சிங்கப்பூர் முஸ்லாம் மாற்றங்கள் போட்டீங்கன்னா இந்த விஜய்ங்கிற ஸ்டீல் பண்ணி கூட இந்தியாவில் இருந்து அங்கே போயிருக்காங்க. அதான் அங்கே வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வசூலா பண்ணி அறிவிக்கப்படும். இப்ப நீங்க ஓதிய இந்த 2 மாணவர்களுக்கும் அவங்க இப்பவே கனதை வாங்கி கொடுத்து வச்சது மாதிரி ஆகி போச்சு. பட்டமளிப்புல அவர்களுக்கு 2 பட்டமளிப்புல மாறி தெரியுது. அல்லாஹ் அவர்கள் கொண்டு ஹாஃபிலாக ஆனவர்கள் ஆலிமாக ஆனாலே ஒழிய அந்த குர்ஆனை அவர்களால் பாதுகாக்க முடியாது. 1 வருஷத்துக்கு மேல அது இருக்காது. ஆலிமாக ஆனால் மட்டுமே அது தங்கும், அது பிரயோஜனமாக இருக்கும். நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஏன்னா அது கட்டி போடப்படாத ஒட்டகம் மாதிரி சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க. அதை ஓடிக்கொண்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டி போடப்படாத ஒட்டகம் மாதிரி அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ள இது அதனால அவங்க சிறந்த ஆலிமாக ஹாஃபிலாக ஓரியத்தினுடைய இந்த பழக்கத்தை நீங்க கேட்டீங்க. அதனுடைய ரஹமத்துகளை நம் அனைவருக்கும் பகிர்ந்தளிப்பானாக. அவர்களையும் சேர்த்து வாழ்வாங்கு வாழக்கூடிய நல்ல ஒரு மார்க்கத்தினுடைய சேவையாளராக, நியாயிகளாக, இல்மாளிகளாக, ஆரோக்கியவான்களாக, உடல் வலுவுள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கிய அருள்வானாக என்று உங்கள் சார்பாகவும், என் சார்பாகவும், எங்கள் கல்லூரி சார்பாகவும் கேட்டுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.